தயவு செய்து கடற்படைக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். எந்த விதமான துப்பாக்கி பிரயோகம் செய்தாவது இந்த படகுகளை நிறுத்துறதுக்குரிய வழிகளை செய்யுங்கள். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை சுட்டு தள்ளுங்கள் என்று யாழ்ப்பாண மீனவர்கள் இலங்கை கடற்படைக்கு கோரிக்கை வைத்துள்ள சம்பவம் பலரையும் அதிர வைத்திருக்கிறது. அடுத்தடுத்து யாழ்ப்பாண மீனவர்கள் பேசியுள்ள வார்த்தைகள் இந்திய மீனவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்தியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் இலங்கை கடற்படையிடம் கோரிக்கை விடுத்தனர். தயவு செய்து கடற்படைக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். நீங்கள் எந்த விதமான துப்பாக்கி பிரயோகம் செய்தாவது இந்த படகுகளை நிறுத்துறதுக்குரிய வழிகளை செய்யுங்கள். இந்திய மீனவர்கள் தொடர்ந்து எல்லை தாண்டி வந்து தங்களது பல கோடி ரூபாய் மதிப்பிலான வலைகளை அறுத்து சேதப்படுத்துவதோடு வாழ்வாதாரத்தையும் முற்றிலும் அழிப்பதாக குற்றம் சாட்டினர். அதே சமயம் பல ஆண்டுகளாக தொடரும் இந்த பிரச்சனையை தடுக்க இந்திய அரசும் தமிழக அரசும் தவறிவிட்டதாக சாடினர். நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை என்றும் நாட்டின் கடற்பகுதியை பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் இலங்கை கடற்படைக்கே உண்டு. இனிமேலும் பொறுமை காக்க முடியாது. எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியாவது கட்டுப்படுத்துங்கள் என்று இலங்கை கடற்படையை கேட்டுக் கொண்டனர். தீப பகுதிகளில் அண்மை காலங்களாக இந்திய இழுவமடி படகுகளின் அட்டகாசம் அதிகமாக்கப்பட்டுள்ளது. அதனால் பெருந்தொகையான வலைகள் உடைமைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கு. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ மகஜர்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சகலருக்கும் சொல்லியும் அது இன்னும் நிறுத்தினதாக இல்லை. முதலமைச்சர் விஜய் பொருட்படுத்த பிறகாவது கட்டுப்படுத்துவாரண்டா இன்னும் அதிகமான அளவுக்கு அந்த படகுகள் எங்களோட பிரதேசங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. கட்டுப்படுத்த முடியவில்லை. தற்போது மன்னாரில் ஒரு படகு எங்களுடைய கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. 1000 படகு வரும்போது ஒன்றை கைது செய்கிறால எந்த தீர்வும் காண முடியாது. அது மட்டுமின்றி இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் துறைசார் அமைச்சரை நேரடியாக சந்தித்து முறையிட உள்ளதாகவும் யாழ்ப்பாண மீனவ அமைப்பினர் தெரிவித்தனர். யாழ் மீனவர்களின் இந்த பேச்சு இந்திய மீனவர்களை அதிர வைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர்.